ஃப்ரெண்ட்ஸ், அமர்ராஜில் அந்த ஃபீட்பேக் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தால, அந்த ஃபீட்பேக் கம்ப்ளைண்ட்டில் இந்த ஒரு போர்டு மாட்டியிருக்கு. இது ஃபுல் ரிப்பேரிங் வீடியோ தான் போட்டேன். ஓகேவா? அப்படி இது என்ன ஃபால்ட்னா, கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் சார்ஜிங் ஆகலை, அவ்வளோதான். சரிங்களா? நமக்கு இந்த போர்ட்லலாம் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கலப்ரேஷன் போர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்லாம் வரும் போகும், வோல்ட்டும் வரும் போகும், வரும் போகும் வரும் போகும், அப்படியே தான் இருக்கும். சரியா? இது ஆக்சுவல் ஃபால்ட் என்னென்னா, லோ வோல்டேஜ் சொல்லியிருந்தேன்ல, லோ வோல்டேஜ் மீன்ஸ் அவுட்புட் வோல்ட் கம்மியாக வரும். அந்த கம்ப்ளைண்ட்டு தான் இது. ஆன் பண்ணுற மாதிரிங்க. ஆன் ஆகிடுச்சு. லைட் ஃப்ளாஷிங் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஓகேவா? அவுட்புட்டில் வைக்கிறேன். பார்த்தீங்களா, 42 வோல்ட் வருது. இது இந்த கேலிப்ரேஷன் போர்டுலாம் போடாமல் இப்படி டைரெக்டாக ஆன் பண்ணும்போது 54 வோல்ட் வரணும். ஸோ என்ன ஃபால்ட்னா, வோல்ட் வந்து பூஸ்ட் ஆகலை. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோலாம் சொல்லியிருப்போம். என்னோட ஃபுல் எக்ஸ்பிளைன் வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த செக்ஷனில் என்னென்ன ஃபால்ட் வரும்னு சொல்லிடுறேன். ஸோ இது வந்து 42 தான் வருதுன்னும் போது இதனோட கம்ப்ளைண்ட் என்னென்னா, இந்த காம்பரேட்டர், இந்த ஆம்பிளிஃபை செக்ஷனில் ப்ராப்ளம். இந்த பெரிய பூஸ்டிங் மாஸ்பெட்டை பூஸ்ட் பண்ணக்கூடிய செக்ஷனில் இது ப்ராப்ளம். இது என்னன்னா, இங்கேருந்து வர வோல்ட்டே இது போதுமான வோல்ட்டு, பேட்டரி ஃபுல்லாகிற வோல்ட் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுக்கு என்ன ஃபால்ட்னா, ஸ்டெப் டவுன் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தால, ஸ்டெப் டவுன் ரெசிஸ்டன்ஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனோட ஃபீட்பேக் வோல்ட் காட்டுற பாருங்க. நியூட்ரலில் ஒரு ப்ரோப் வச்சுக்கிறேன். வந்து அவுட்புட் வோல்ட் இங்கே வரும் அப்படியே. ஏன்னா அவுட்புட் வோல்ட்டை ஃபுல்லாக டவுன் பண்ணி தான் இந்த ஐசிக்கு வந்து சிக்னல் கொடுப்பேன். இந்த ஐசி சிக்னலை வச்சு தான் அவுட்புட் எவ்வளோ வோல்ட் வருது, இது போதும், இதுக்கு மேலே ஸ்விட்ச் பண்ணணுமா என்னன்றது இந்த செக்ஷன் டிசைட் பண்ணி இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு அனுப்பும். மைக்ரோ கண்ட்ரோலர் தான் இது எவ்வளோ ஸ்பீடாக ஸ்விட்ச் பண்ணும், காம்பரேட்டருக்கு அனுப்பி காம்பரேட்டர் ஸ்விட்சிங் பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு முன்னாடி வர இந்த ஸ்விட்சிங், இந்த ஆம்பிளிஃபை ஐசியே ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இதுக்கு வர வோல்ட் பார்த்தீங்கன்னா 4.5 வோல்ட். ஸோ அதனோட வோல்ட் வந்துடுச்சு. இதுக்கு வர டை வோல்ட் பார்த்தீங்கன்னா 2.5 to 3க்குள்ளே வரணும். 3க்கு வரக்கூடாது. 2 to 2.5 அதுதான் டை வோல்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா டை வோல்ட்டும் 4.3 வருது. 4.3 டை வோல்ட் வரக்கூடாது. ஒருவேளை ஆஃப் இருக்கிறதுனால வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்விட்சிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. திரும்ப ஆஃப் பண்ணிட்டு போடுறேன். ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஆன் பண்ணுறேன். நிற்க வச்சு போட்டால் காமிச்சா தெரியும். இது காமன் கிரவுண்டு. இதில் ஒரு ப்ரோப் போட்டுக்கிறேன். ஆன் பண்ணிட்டேன். இன்னும் இதுதான் அங்கேருந்து வர அவுட்புட் என்ன வோல்ட்டோ அது இங்கே வரும். அங்கேருந்து ஒரு லைன் எடுத்து வந்துடுவாங்க. ஃபுல்லாக க்ளூ ஊற்றிருப்பான். 42 வோல்ட்டுக்கு வருதுங்களா? ஸோ இந்த சேம் டைமில் இதுதான் ஃபுல் டவுன் ரெசிஸ்டன்ஸ். இதில் ஒரு 1K ஒரு 3K போட்டிருக்கான் பாருங்கள். 3Kல வந்து 1.3 வருது. ஸோ இது 2.5 வரைக்கும் வந்தால் தான் நம்மளோட அவுட்புட் 42 வோல்ட்டுன்றதை கரெக்டாக வரும். இப்போ அவுட்புட் வோல்ட்டு 51 வரைக்கும் வந்துடுச்சு. இது ரீசன் என்னென்னா, நம்ம அந்த ஃபுல் டவுன் ரெசிஸ்டன்ஸில் வச்சதுனால வேரி ஆகிருக்கும் வோல்ட்டு. சரிங்களா? சேம் அதில் வச்சு நம்ம லைவில் வச்சு செக் பண்ணும்போது மாறும் ப்ரோப் வைக்கும்போது. பட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா திரும்ப 42ல் தான் காமிச்சிட்ருக்கோம். ஸோ இது வந்து வேல்யூலாம் காட்டும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூலாம் காட்டும். ரன்னிங்கில் வோல்ட்டு பாஸ் ஆகும். பட் ஆனால் அதனோட ஒர்க் அது சரியாக பண்ணாது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்தாவே இந்த செக்ஷனில் என்னென்ன ஃபுல் டவுன் வருது எல்லாமே மாற்றிடலாம். இந்த மாடலில் இந்த 3K மாற்றினாவே ப்ராப்ளம் ரிசால்வ் ஆகிடும். ரன்னிங்லேயே 2.3 கிலோ ஓம்ஸ் தான் காட்டுது. பட் ஆனால் அது 3 கிலோ ஓம்ஸு எடுத்து செக் பண்ணால் 3 கிலோ ஓம்ஸ் ஒரு மேபி காட்டலாம், காட்டாமலே போகலாம். $2.9 காட்டுதா?
இதில் ஒரு 11 கிலோ ஓம்ஸ் லீக்கேஜ் இருக்குது. இது கொஞ்சம் பெரிய ரெசிஸ்டன்ஸு, உட்கார்றதே கஷ்டமாக தான் இருக்குது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அடித்தா தான் கரெக்டாக இருக்கும். ஸ்பேசஸ் பத்தல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உட்கார வைக்கணும். இப்போ 56 வருது. 56 வந்து கன்ஸ்டண்ட்டாக நிற்குது. 56.8 போகுது சரிங்களா. இப்போ ஆனால் டைவோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 1.7 வரைக்கும் போயிட்டு இருக்குது. 1.5 இருக்குது. இப்போ 1.5 டைவோல்ட் வரும்போது ஆஃப் ஆயிடுச்சு. 1.7 வந்தது. 1.7 வரும்போது பார்த்தீங்கன்னா 56 வோல்ட் வருது. பட் இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து விட்டோம் அப்படின்னா, ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா 60 வோல்ட் வருது. ஸோ 5 வோல்ட் நம்ம குறையணும். இங்கே டைவோல்ட் பார்த்தீங்கன்னா 2 வருது. ரெசிஸ்டன்ஸ் எடுத்து விட்டா 2.2 வரைக்கும் வருது. பட் இது நம்ம ரெசிஸ்டன்ஸ் போட்டு ஸ்ட்ரீம்லைன் பண்ணோம் அப்படின்னா 1.7 1.6 அந்த மாதிரி வந்தால் தான் நம்மளுக்கு 54 வோல்ட் வரும். பட் 3K ரெசிஸ்டன்ஸை போட்டால் இது எதுவும் வேரி ஆகலை. 42 வோல்ட்லேயே தான் நிற்குது. ஸோ அது வேல்யூ மாற்றி போட்டால் இன்க்ரீஸ் ஆகுது, குறையுது. இது கரெக்டான வேல்யூ நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல. ஏன்னா 3K தான் போட்டிருந்தான். 3K எடுத்து 3K போட்டால் ஒர்க் ஆகலை. ஆனால் இதே கம்ப்ளைண்ட் நான் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3K வந்து வேறு ஒரு போர்ட்லேருந்து எடுத்து போட்டேன். அவன் ஏதோ அந்த 3Kல வேறு ஏதோ பண்ணி வச்சுருக்கான். இப்போ நம்ம இது சீரியஸ் பண்ணால் வேல்யூ மாறுது இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்கான். அவன் பேரல் பண்ணால் மாறுற மாதிரி ஏதோ பண்ணியிருக்கான். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெவி வாட்டு தான் போட்டோம். 302 கரெக்டாக தான் போட்டிருக்கோம் வேல்யூ. இந்த ரெசிஸ்டன்ஸ் போட்டால் அதே 42 தான் இருக்குது. 3K போடுறோம் அப்படின்னும் போது. பட்
இது 1Kவே பார்த்தீங்கன்னா பேரல் பண்ணி போட்டேன். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸாக ஏற்றும் போது வேல்யூ மாறிச்சு. ஒரு 6.8K இருக்குது. இதை போட்டு தான் செக் பண்ணுவோம். எடுத்துட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி காட்டுற பாருங்க. ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டேன். அவுட்புட் வோல்ட்டு 23லேருந்து இன்க்ரீஸ் ஆகும். 62 வோல்ட்டு போயிடுச்சா. இங்கே டை வோல்ட்டு பாருங்கள். டை வோல்ட்டு 2.176 வருது. 2.176 வந்துச்சுன்னா அவுட்புட் வோல்ட்டு 60 வரைக்கும் வரும். ஸோ இப்போ நமக்கு இந்த 2.16 1.5 வரும்போது பார்த்தீங்கன்னா 50 வோல்ட் வரைக்கும் வருது. ஸோ 1.76 அந்த மாதிரி நம்ம டை வோல்ட் எடுத்துகிட்டு வரணும். டை வோல்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை ஆல்ட்ரு தான் பண்ணுறோம். ஏன்னா அது ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் சேம் வேல்யூ அதே அவங்ககிட்ட வாங்கி போட்டால் மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் 302 3K ரெசிஸ்டன்ஸு ஒரு 10 ரெசிஸ்டன்ஸ் மேலே மாற்றி பார்த்துட்டேன். ஸோ இதுவோ எஸ்எம்டியில் எதனா ப்ராப்ளமாக இருக்கும், வேறு போர்ட்லேருந்தோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரல் பண்ணி பார்த்துட்டேன். வேறு 2-3 ரெசிஸ்டன்ஸை 1Kவை பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரெசிஸ்டன்ஸை லைவாக அப்படி பேரல் பண்ணி ஒவ்வொன்றா சீரியஸ் பண்ணி பார்த்துட்டேன். சரி, இதுக்கு சீரியஸ் பண்ணது தான் 5 ரெசிஸ்டன்ஸ் அப்படி லைனாக சீரியஸ் பண்ணி பார்த்துட்டேன். பட் அதே வோல்ட்டு எக்ஸாக்ட் வோல்ட்டு எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ இப்போ வந்து க்ளோஸ் டு 6.8 அந்த மாதிரி இருப்பான். 3K ரெசிஸ்டன்ஸ் போட்டுறதான் அந்த 6.6K அப்படின்னா உள்ள அவன் சீரியஸ் பண்ணியிருக்கானோ ஒரு வேலை என்னன்னு தெரியல. ஆனால் அது ஓல்டு ரெசிஸ்டன்ஸ் 3K தான் வேல்யூ போட்டிருக்கான் மேலே. நம்ம கண்டினியூட்டிலும் 3K தான் காட்டுது மீட்டர்லேயும். பட் வேறு நான் இதே ஃபால்ட் இன்னொரு போர்டுக்கும் பார்த்துருக்கேன். பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு போர்டு சேம் போர்டு ஒன்று இருந்தது. அதில் எடுத்து போட்டால் ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ 6.8K போட்டிருக்கேன். அவுட்புட் வோல்ட்டு 55.5 போகுது 6.8Kக்கு. டை வோல்ட்டு 1.6 1.67. இது கரெக்டு தான். இன்னும் ஒரு வோல்ட்டு குறைக்கணும். இது 6.7K. ஸோ எனக்கு தெரிஞ்சு 3Kவை வந்து சீரியஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். நமக்கு அது வேல்யூ காட்ட மாட்டேங்குது. ஆனால் 3Kவை சீரியஸ் பண்ணி தான் போட்டிருக்கான். அப்போ 6K தான் அதனோட வேல்யூ. 6.7K இப்போ போட்டிருக்கேன். ஸோ நாமளே ரெண்டு வழி கிடையாது. 2 SMTலே 2 செப்பரேட்டாக பார்க்குறதுல ஏன்னா ஒட்ட வச்சு சீரியஸ் பண்ணி போட்டுற வேண்டியதான். ஏன்னா 6K ரெசிஸ்டன்ஸ் வருதா என்னன்னு தெரியல. 6.8K தான் கிடைக்கும். திரும்பி அதை பைபாஸ் பண்ணி போட்டு பார்ப்போம். 3Kவை 2 பைபாஸ் பண்ணி போட்டு பார்ப்போம். இது கிரவுண்டு தான். ஸோ நம்ம இங்கே தான் போட்டோன்னு அவசியம் கிடையாது. நம்ம வேறு எங்கன்னா இங்கே ஒரு இடத்துல கிரவுண்ட் செக் பண்ணி அங்கேருந்து கூட போட்டு எடுத்து இங்கே ஒரு லைன் மட்டும் இங்கே எடுத்து அடிச்சு விடலாம். ஸோ ஆல்ட்ரு பண்ணுறது முடிவு பண்ணிட்டோம்னா யோசிக்கவே கூடாது. பட்டுன்னு ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். ஓகேவா. இங்கே வேறு எங்கே வருது கிரவுண்டு? இதுவும் கிரவுண்டு தான். இவ்வளோ பெரிய கிரவுண்டு கொடுத்துருக்கான். அதிலே போடுவோம். இது எல்லா டைம்லையும் இப்படி தான் வேலை செய்யுமானா அப்படி வேலை செய்யாது. பட் வேறு எதுனா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கூட வந்து அதுக்கு வர ஃபீட்பேக்கில் கூட எதனா ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கலாம். ஸோ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு எது அரெஸ்ட் பண்ண முடியுதோ அதை அரெஸ்ட் பண்ணிட வேண்டியதான். அதெல்லாம் போட்டு அரெஸ்ட் பண்ணவே கூடாது. ஆனால் இது எடுத்து விட்டால் 60 வோல்ட் வருது இல்லை.
கிரவுண்ட்லேருந்து பைபாஸ் பண்ணியிருக்கேன் 2 ரெசிஸ்டன்ஸ். பைபாஸ் பண்ணும்போது என்னன்னா 6K ஆகிடும். Wow, 54 வோல்ட் வருதுங்களா? ஸோ இதுதான் எக்ஸாக்ட் வோல்ட்டு, 54 வோல்ட்டு. இப்போ நமக்கு வர டை வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 1.630. இதுதான் எக்ஸாக்ட் டை வோல்ட்டு. இதில் நம்ம கனெக்ட் பண்ணும்போது 54 வோல்ட் வந்துடுச்சு. இதுதான் சரியான அவுட்புட் வோல்ட்டு. ஸோ அவன் ரெசிஸ்டன்ஸை ஒரே ரெசிஸ்டன்ஸ்குள்ளே பைபாஸ் பண்ணி வச்சுருக்கான். ஸோ நம்ம எத்தனை ரெசிஸ்டன்ஸ் நம்ம வெளியே இருக்க ரெசிஸ்டன்ஸ் போட்டாலும் இது ப்ராப்ளம் அரைஸ் ஆகாது. இதுதான் இதுக்கு சொல்யூஷன். அப்படி இல்லைனா 6K ரெசிஸ்டன்ஸ் வாங்கி ஒரே ரெசிஸ்டன்ஸை அடிச்சு விடணும். 3K பைபாஸ் பண்ணோம், இல்லை 6K ஒன்று வாங்கி வச்சு போட்டு விடணும். 6K வருதா என்னன்னு தெரியல. 6.2 6.8 தான் வருது. SMT டப்பாலையும் பார்த்தோம்னா 4.7K வருது, 8K வருது. தனியாக ஆர்டர் போட்டு தான் வாங்கணும், இதில் கிடைக்காது. 3Kவே நம்ம தனியாக இந்த மாதிரி செட்டுக்காகவே தான் ஆர்டர் போட்டேன் நான். ஓகே, இது ப்ராப்ளம் ரிசால்ட். இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்துருக்க 3K தான் ப்ராப்ளம். அந்த 3K எடுத்துவிட்டோம்னா 60 வோல்ட் ஓடும். அது ப்ராப்ளம் இருக்குன்னா உங்களுக்கு 45 வோல்ட்டில் ஸ்டாப் ஆகி நிற்கும். பட் ஆனால் இது ரெசிஸ்டன்ஸ் 3K நீங்கள் வேறு போட்டால் வேலை செய்யாது. அதே பழைய ரெசிஸ்டன்ஸு நீங்கள் இதே மாடல் போர்ட்லேருந்து எடுத்து ஒரு 3K போட்டிங்கன்னா வேலை செய்யும். பட் இது பர்மனன்ட் சொல்யூஷன். இதை ரிசால்வ் பண்ணணுன்னா 6K ரெசிஸ்டன்ஸ் போடணும். அதில் 3K எடுத்துகிட்டு 6K போடணும். இது இந்த மாடலில் இந்த ஃபால்ட் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அடுத்த மாடல் இதே ஃபால்ட்டு நீங்கள் வேறு ஒரு 3K போட்டு உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ரிசால்வ் ஆகலாம். ஒரு சில மாடலில் ஒரு மாதிரி ரெடி பண்ணியிருப்பான், சரிங்களா? அது வோல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆம்பியருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருப்பான். இப்போ ஆனால் மேக்ஸிமம் இது ஒரே மாடலில் தான் அதிகபட்சமான அமராஜா சார்ஜஸ் சொல்கிறான். ஸோ இது ப்ராப்ளம் ரிசால்வ். தேங்க்யூ.